விஷால் சியான் விக்ரம் சாருக்கு சவால். ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், கமல்ஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், விஷால் சார் சியான் விக்ரம் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த உலகை வெல்லவா படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற கண் பார்வை இல்லாதவங்களுக்கு 100ல் 1 பங்கு கொடுக்க தயாரா? ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சார், விஜய் சார், அஜித் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? என்ன கேட்டிருக்கேன்? நம்ம விஷால் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், விக்ரம் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கண் பார்வை இல்லாதவங்களுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஒரு நல்ல விஷயந்தான் உருவாக்கிட்டு இருக்கேன் நான். நம்ம கூட இருக்கிற கண் பார்வை இல்லாதவங்க ஒவ்வொரு வேலைக்கும் சில பேர் சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க தானே நம்ம கண் பார்வை இல்லாதவங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்யணும். நான் உதவி செய்யுங்கன்னு சொல்லி சும்மா கேட்கல. நம்ம ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களையும் நம்ம பார்வையற்றவங்களுக்கு 100ல் 1 பங்கு கொடுக்க சொல்கிறேன். நல்ல விஷயம் தானே பண்ணுறேன். இது ஒரு சாதனை. ஏன்னா ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு நான் 8 தேசிய விருது வாங்கி தரேன்னு சொல்கிறேன். அப்போ இந்த மெசேஜே எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உலகை வெல்லவா படத்தோட கதைக்களமே அற்புதமாக இருக்கும், ஒரு அதிசயமாக இருக்கும். ஏன்னா டைரக்டர் ஏஎம் சந்துரு தமிழ் சினிமாவுக்கு 3-4 வருஷமாக சவால் பெறுது. அந்த சவாலை வேடிக்கை பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர்கள் சில பேர் கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. டே சந்துரு, நீ இந்த படத்துக்கு நம்ம கமல் சார், ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா நாங்கள் ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்குறேன்டா. நீ போயிட்டு 8 தேசிய விருது வாங்கிட்டு வாடா இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நாள் எனக்கு சவால் வரும். நீ 8 தேசிய விருது வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சில நடிகர்கள் என்னை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அதுக்கு பிறகு நான் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நம்ம உலகை வெல்லவா படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கிற 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் போய் சேரும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு, உலகை வெல்லவா மூவி. ஒரு நல்ல விஷயம், மிகப்பெரிய பொக்கிஷம் என் கையில் இருக்குது. அதிசயம், அற்புதம் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நான் கையில் வச்சுட்டு இருக்கேன். நம்ம உலகை வெல்லவா படத்தோட கதைக்களமே ஒரு அதிசயம்தான். ஏன்னா இந்த படத்தில் நடிகர்கள், நான் ஒரு சவால் விடுறேன், நடிகர்கள் எனக்கு சவால் விடுறாங்க. அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம், படத்துக்குள்ளேயே ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயாக்கிட்ட, நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஐயாக்கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரியே நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன். எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கேன் பாருங்கள். நான் படத்துக்குள்ளேயே ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயாக்கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரியே நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன். இந்த மாதிரி கதைக்களமெல்லாம் ரொம்ப கஷ்டம் உருவாக்குறது. ஒரு கதைக்காக 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணி அந்த கதைக்களத்தை சினிமாக்குள்ளே கொண்டு வந்து அதை உண்மையாக்கி அந்த கதைக்களத்தையே ஒரு சவாலாக உருவாக்கி அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக நடிகர்களை வம்புக்கு இழுத்து அந்த நல்ல விஷயம் நடிகர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நடிகர்கள் கொடுக்குற சவாலை ஏற்றுக்கிட்டு அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக படத்தில் 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயாக்கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரியே நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன். நல்ல விஷயம், மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு லைஃப் லாங் செட்டில்மெண்ட்டை நான் உருவாக்கியிருக்கேன். லைஃப் லாங் செட்டில்மெண்ட்டு தான். ஏன்னா நம்ம கூட இருக்கிற கண் பார்வை இல்லாதவங்க ஒவ்வொரு வேலைக்கும் சில பேர் சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்காங்க, வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் லைஃப் லாங் செட்டில்மெண்ட்டை நான் உருவாக்கியிருக்கேன். டைரக்டர் ஏஎம் சந்துரு, உலகை வெல்லவா மூவி.
உலகை வெல்லவா மூவி 1 100ல் 1 பங்கு பார்வையற்றவர்களுக்கு முதல்வரிடம் அன்பளிப்பு வாங்குவேன். டைட்டில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். டைட்டில் என்னன்னு கேட்டிங்களா? படத்தோட டைட்டில் உலகை வெல்லவா மூவி 1 100ல் 1 பங்கு பார்வையற்றவர்களுக்கு முதல்வரிடம் அன்பளிப்பு வாங்குவேன். டைட்டிலே தேசிய விருது வாங்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு தான் நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன். டைட்டிலே தேசிய விருது வாங்குகிற அளவுக்கு நான் உருவாக்கியிருக்கேன்னு சொன்னால் கதைக்களத்தை நான் எப்படி செதுக்கியிருப்பேன் பார்த்துக்கோங்க. சீக்கிரமாக வாங்க. ஏதோ ஒரு நடிகர் எனக்கு சவால் விடுங்க. சந்துரு டைரக்டர் ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோ நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நடிகர் முன்னாடி வந்து நின்று எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. அதுக்கு பிறகு நம்ம உலகை வெல்லவா படத்தை பண்ண ஆரம்பிச்சிருவோம். பார்வையற்றவங்களுக்கு நல்லது பண்ணும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. உலகை வெல்லவா மூவி. இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் போய் சேரும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் கேளுங்க. 9150871338. நன்றி.